வணக்கம் மக்களே, வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இது ஒரு சொல்ல முடியாத ஒரு வீடியோ, ரொம்ப மன வருத்தமான ஒரு வீடியோ, எதிர்பார்க்காத ஒரு சம்பவம், எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதுதான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 வருஷம் கழித்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் மொட்டை போட்டேன் தலையில், இங்கே கோயிலில், வளைங்கம்மான் மாரியம்மன் கோயிலுக்கு மொட்டை போட்டிருக்கேன். அது ஒரு வேண்டுதல். நீங்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நானே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 2 விஷயம். இப்போ ஒரு டெஸ்ட்டு நான் சொல்கிறேன், அடுத்து ஒரு டெஸ்ட்டு சொல்கிறேன். முதல் டெஸ்ட், என் ஜடை முன்னாடி வந்துருச்சு. என் ஜடை, நானும் எல்லோரும் கூந்தல் இருக்குது முன்னாடி போடுறாங்க, நானும் சுமார் 2 வருட காலங்களாக என் கூந்தலை முன்னாடி போட முடியாமல் தவித்து கொண்டிருந்தேன். இப்போ என் ஜடையும் முன்னாடி வந்துருச்சு. ஆனால் நான் அப்பெல்லாம் போட மாட்டேன். நீங்கள் என் வீடியோ எல்லாமே பார்த்துருக்கீங்க. இந்த 6 அடி கூந்தலை வளர்க்க 2 வருடம் தவமிருந்து வளர்த்துருக்குறேன். ஆமாம், சரி. இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. என்னடா அக்கா இப்படி ஒரு அட்ராக்டிவாக இப்படி ஒரு தம்ப்நெயிலா அப்படி இந்த தம்ப்நெயிலில் பார்த்துட்டு நிறைய பேர் ஓடிந்திருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க சண்டை போடுற மாதிரியோ இல்லை அழுகிற மாதிரியோ இல்லை கோவமாக வச்சா வியூஸ் பிச்சுக்கிட்டு போதாமே, அப்படியா? நான் கேள்விப்பட்டேன். நேற்று லைவில் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க. அதனால தான் சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ட்டு தான் இப்படி சேடாக ஒரு தம்ப்நெயில். ஏக்கா இப்படிலாம் நீங்கள் எங்களை ஏமாத்தாதீங்கக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் ஏமாத்துறேன், நான் தம்ப்நெயில் இப்படி வச்சு உங்களை இழுக்க முடியுமா அப்படிங்கிறது இது ஒரு டெஸ்ட்டு. ஏன்னா நம்ம அட்டகாச குடும்பம் சேனலில் நான் டெக் வீடியோ தான் போடுறேன். சரி, இது வந்து இப்படி நம்ம டைட்டில் வச்சு போட்டால் போகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நான் போட்டேன். நல்லாத்தே ஒர்க் அவுட் ஆகுது. சில பேர் ஆன்னு வருவாங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு வாடிப்பட்டி அம்மா 4-5 வருஷமாக சமைச்சு போடுறாங்க. 5 வருஷமாக அவங்களுக்கு ஆதரவே இல்லை. இப்போ தான் ஓரளவு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டு கிடச்சிருக்கு யூடியூப்பில். இத்தனை வருஷம் நானும் சமையல், நான் போடாத சமையலா? என் வீடியோ தொட்டு ஓல்டில் வச்சு பாருங்கள். ஒரு மாதம்தான் என்னமோ தக்கன்னு சமைச்சு போட்டிருப்பேன், வீடியோ எடுக்க தெரியாமல் எடுத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக சமைச்சு போட்டிருப்பேன். ஒரு சமையல் வீடியோ கூட எனக்கு 100 ரூபா செலவாகும். அதை வாங்கணும்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட நாயாக கெஞ்சணும். அப்படிலாம் இருந்து தான் நான் அந்த யூடியூப்பில் அப்படியே பொறுமையாக வந்தேன். சமைச்சு போட்டு போகலை. அப்புறம் நான் பார்த்த வேலையை எடுத்து லைவ் போட்டேன். அது கொஞ்சம் அப்படியே பிக்கப் ஆகி வந்துச்சு. என் ஓல்டு லைவ் போய் பாருங்கள். ஃபுல்லாமே பாத்திரத்துக்குள்ளே கேஸிங் சோடா போட்டு அந்த லைவ் நிறைய இருக்கும். அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த யூடியூப்புக்குள்ளே வந்து வந்தேன். ரொம்ப கஷ்டம் யூடியூப்புக்குள்ளே வந்து நம்ம நிற்கிறது ரொம்ப கஷ்டம். சில பேர் மானிட்டேஷன் வாங்க முடியாமல் போயிடுவாங்க. நான் கண்டகலையே போட்டிங்க, எதுவுமே போகலைன்றதே. சரி, இப்படி ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு. இது வந்து யாரும் தப்பாக நினச்சிக்கிற வேணாம், இது வந்து ஒரு டெஸ்ட்டு, அவ்வளோதான். மக்கள் வந்து அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நெசமாக ஒரு நல்ல விஷயம் பேசுனீங்கன்னா பார்க்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன செய்கிறது? அந்த ஜெசுரதி அம்மா அவங்க சேனல்லாம் பாருங்கள். புருஷன் முன்னாடி சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாங்க. 2வது அம்மாவும் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாங்க. அடுத்து அம்மாவும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. அம்மா பொண்ணு 2 பேர் பிரிஞ்சிருந்தாங்க. அப்புறம் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டாங்க, பொண்ணு மட்டும் தனியாக இருக்குது. இது என்ன கதை? அவங்க ஏமாத்துறாங்களா, பார்க்குற நம்ம ஏமாறுறோமா? சொல்லுங்கள். அந்த ஃபேமிலி உண்மையிலே அவங்க சண்டையா இல்லை அவங்க இப்படி இந்த மாதிரி போடுறாங்களான்னு எனக்கும் தெரியல. அது மாதிரி தான் நான் சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம், உண்மையா பொய்யா அப்படின்ட்டு. ஆனால் அவங்க என்ன போட்டாலும் போகுது. அதுக்கு என்ன காரணம்? அவங்க சண்டை போடுறத பார்க்கணுன்னு மக்கள் விரும்புகிறாங்க. மக்கள் விரும்புகிறத அவங்க கண்டென்ட்டாக மாற்றுறாங்க. புரியுதா உங்களுக்கு? மக்களே முழிச்சுக்கோங்க.
யார் அழுதாலும் நம்பாதீங்க, சரியா? எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க, சரிங்களா? எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் மனசில் கவலைகள் இருக்க தான் செய்யும், எல்லாருக்குமே இருக்கும். நான்லாம் யூடியூப் சொல்லி கொடுத்து ஒருத்தவங்க கேட்குறாங்க என்கிட்ட, ஒரு 4-5 நாள் இருக்கும், ஒரு வாரம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த யூடியூப்பில் சொல்லித்தரேன் பாருங்கள், டவுட்டு கேட்டு வந்தாங்க ஒரு அக்கான்னு சொன்னேன். உங்களுக்கு வயசு எத்தனைனாங்க? எனக்கு 34 வயசுன்னே. எனக்கு 25 வயசு தான், நான் உங்களுக்கு தங்கச்சி தான். நாங்கள் போய் அவங்க சேனலுக்குள்ளே பார்த்தா என்னை விட பெரிய ஆள் மாதிரி இருக்காங்க. பார்த்தா அது வயசு இருந்துட்டு போகுது, எப்படியா நம்ம அக்கான்னு மரியாதை சொல்கிறோம். அந்த அக்கா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, ஆணி அடித்த மாதிரி சொன்னாங்க நெத்தி புட்டில். அது உண்மையா பொய்யா, இல்லை அவங்க சொல்கிறது உண்மையா, இது என்னங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஒருத்தவங்களுக்கு நம்ம யூடியூப் கற்றுக் கொடுக்குறோம். இப்போ நான் பணம் வாங்கிட்டு தான் கற்றுக் கொடுக்குறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் பணம் வாங்கினாலும் கற்றுக் கொடுக்க முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் குமிஞ்சு கிடக்கு மலை மாதிரி. நிறைய படித்தவங்களுக்கே தெரியாது. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப படித்தவங்களுக்கும் யூடியூப்பை தெரியாது. இது ஒரு அனுபவம். யூடியூப்பில் புழங்கிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் பல வருஷமாக. அவங்களுக்கு ஒரு அனுபவம். அவங்களால இது பண்ணால் இது வரும், அது பண்ணால் இது தெரியும், அவ்வளோதான். சரிங்களா? அந்த பேக் ஒர்க்குங்கிறது மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் நிறைய இன்றைக்கெலாம் ஒரு சவால். இன்னும் நான் ஒரு சவாலான விஷயம், இன்னும் நான் அதை என்னால் சரி பண்ண முடியல. இனிமேல் தான் நான் போய் அதை பார்த்து என்னென்னு சரி பண்ணி தரணும். அவங்க சொல்கிறாங்க, உனக்கெல்லாம் பிழைக்க தெரில, நீ போய் யூடியூப்பு கற்றுக் கொடுக்குறியே, எல்லோரும் உங்கள்கிட்ட இருந்து உன் உழைப்பை வாங்கிக்கிட்டு உன்கிட்ட கற்றுக்கிட்டு போயிடுறாங்க, நெத்தி புட்டியில் அடித்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் நினச்சது, என்கிட்ட பணம் கொடுத்து கற்றுக்குறவங்க என்றைக்குமே ஒரு பாண்டிங் இருக்கும். உண்மையிலேயே ஒரு சின்ன தொகையாக இருந்தாலும் பணம் கொடுத்துட்டு கற்றுக்கோங்க. ஏன்னா அது என்றைக்குமே யாருக்கும் மனஸ்தாபமோ மனக்கசப்போ வராது. நான் இறக்கப்பட்டு பாவம்னு சொல்லி கொடுத்தவங்க அவங்க சேனலில் என்னை அப்படியே திருச்சி பேசியிருக்காங்க. மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, ரைட்டு, யார் எப்படியோ போகிறாங்க, ஐ டோன்ட் கேர். நான் வேறு வழியில் போக போகிறேன், சரியா? இனிமேல் எதையும் இந்த காதில் வாங்கி இந்த காதில், ஏன்னா எல்லாம் பொறாமையில் பேசுகிறாங்க. நேற்று நீங்களே நிறைய பேர் லைவில் சொன்னீங்க, இங்கே அதிகமாக என்னை பார்த்து பொறாமை தான் படுறாங்க. அது எதுக்குங்கிறது நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். அந்த வீடு, அந்த ஒத்த வீடை கட்டிக்கிட்டு நாங்கள் படுற பாடு இருக்கே, அதுக்குள்ளே போயிட்டு என்னை வச்சு வைக்க போகிறாங்களா என்னன்னு தெரில. அவ்வளோ பாடு எனக்கு. மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் நிறைய மிரட்டல்கள், நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி நான் அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். உங்களுக்கு தெரியாது, நான் பேசுகிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி யூடியூபர்கள், தயவு செஞ்சு என்னையும் சேர்த்து சொல்கிறேன், எந்த யூடியூபரையும் நம்பாதீங்க. நீங்கள் இப்போ நிறைய யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களும் பார்ப்பீங்க, சேனல் வச்சு இல்லாதவங்களும் நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய யூடியூபர் அப்படின்னு எப்படி சொல்கிறது, நல்லா அமைதியாக சாந்தமாக நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பேக் ஒர்க்கு வேறு லெவலு. என்ன பேக் ஒர்க்னால், ஆஃப்லைனில் இருப்பாங்க பாருங்கள், அந்த யூடியூப் இல்லாமல் கேமரா இல்லாமல் பின்னாடி அவங்க சுயரூபமே வேறு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய ஒரு சில பேருக்கு சொல்கிறேன் நான், இந்த ஒழுக்கம் கிடையாது, சரியா? உண்மை கிடையாது, நேர்மை கிடையாது. நம்ம நேர்மையாக பேசி பேசி அதை கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்க, அதை தர்றாங்க இதை தர்றாங்கன்னு சொல்லி தான் கெட்ட பேர் வாங்கி வச்சுருக்கேன் நேற்று. வாய் சும்மா இருக்காமல் அதெல்லாம் செய்கிறாங்க இதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்ல போய் தானே, ஓ உனக்கு அவ்வளோ செய்கிறாங்களான்னு சில பேர் அப்படியே கமுக்கமாக வாங்கி கமுக்கமாக வச்சுக்கிறாங்க. அந்த பிழைக்க தெரியலையே எனக்கு. இனிமேல் அதை ஒழுங்காக பழிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? நேற்று எங்கள் தென்காசியிலேருந்து நம்ம அருணாம்மா என்னை சத்தம் போட்டாங்க. ஏன் பாப்பா, ஏன் இப்படிலாம் நான் சொல்கிறத கேட்க மாட்டியா, இதையும் சொல்லாதுன்னு சொன்னால் கேட்குறியான்னு சத்தம் போட்டாங்க. எனக்கு அவ்வளோ அம்மாக்கள் இருக்காங்க என் மேலே பாசம் கட்டுறதுக்கு. எனக்கு அந்த அன்பு போதும். அவங்க சொல்கிறத இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறேன். இனிமேல் எதையும் சொல்ல மாட்டேன். டோன்ட் கேர். ஓகே, டாடா பாய்.